முஹம்மது அல் காசிம் அவர்கள் நடாத்தி வைத்தார்கள். அந்த ஹுத்பானுடைய தலைப்பாக ஹஜ்ஜினுடைய சிறப்பும் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களும் என்ற தலையங்கத்திலே அந்த ஹுத்பாவை நடாத்தி வைத்தார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரா. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அவன்தான் எங்களை படைத்தான், அவன்தான் எங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்று அவனை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், மறுமை நாள் வரைக்கும் பின்பற்ற இருக்கின்ற நல்லடியார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, ஈமானிய சகோதரர்களே, மூமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பான காலம் முடிவடைந்ததும் இன்னும் ஒரு சிறப்பான காலத்தை அமைத்து வைத்திருக்கின்றான். தொடராக மூமின்களுக்கு இபாதத் செய்வதற்கு சிறப்புக்குரிய காலங்களை அல்லாஹு தஆலா விட்டு விட்டு வழங்கி கொண்டே இருக்கின்றான். அந்த வகையில் தான் நோன்பு மாதம் முடிந்தவுடன் ஒரு சில காலங்கள் கழித்து எங்களுக்கு இந்த ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை அருளாக தந்திருக்கின்றான். ஏனென்றால் மூமின்கள் எப்பொழுதும் அல்லாஹோடு தொடர்புபட்டு இருக்க வேண்டும், அவனை மறந்து யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஏனென்றால் மனிதன் மறக்கக்கூடியவன், அவனை மறக்கடிக்கக்கூடிய பல காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றது. எனவே அந்த காரியங்களிலிருந்து மனிதன், அந்த காரியங்களில் ஈடுபட்டு மனிதன் பராமுகமாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட காலங்களை, இபாதத்து செய்யக்கூடிய காலங்களை அல்லாஹு தஆலா அவனுக்கு கிஃப்டாக கொடுத்து அவனோடு இருக்கின்ற நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இப்படிப்பட்ட காலங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அமைத்திருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், நீங்கள் உங்களது மனைவியையும் பிள்ளையையும் பாலைவனத்திலே கொண்டு போய் விட்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது. சிந்திக்கவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கொண்டு போய் அந்த இடத்திலே விட்டு விட்டு வருகின்றார்கள். கொண்டு போகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி கேட்கிறார்கள், ஏன் எங்களை விட்டு விட்டு செல்கிறீர்கள்? ஒன்றும் பேசவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக மனைவி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் கட்டளையா என்று கேட்கிறார்கள். ஆமாம், அல்லாஹ்வின் கட்டளை. அப்படியாக இருந்தால் அல்லாஹு தஆலா என்னை கைவிட மாட்டான் என்கின்ற செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அவர்கள் நபிக்கு சொல்கிறார்கள். விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அவர்களோடு இருந்த அந்த ஈத்தம்பழம், ஒரு 2 ஈத்தம்பழங்களும் தண்ணீரும் அந்த இடத்திலே முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் பிள்ளை தாகத்தால் துடிக்கிறது. இவர்களுக்கும் தாகம். தண்ணீர் தேடி சபாவிலிருந்து மருவாவுக்கும், அந்த இடத்திலே சபா மலை என்ற ஒரு மலை இருந்தது, அந்த மலையிலிருந்து மருவாவுக்கும் ஓட ஆரம்பிக்கிறார்கள். அந்த இவ்வாறு ஓடிக்கொண்டு ஒவ்வொரு மலையின் மீது ஏறி யாராவது வருகிறார்களா, தெரிகிறார்களா என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது யாருமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இவ்வாறாக ஒரு 7 முறை சபாவிலிருந்து மருவாவுக்கும், மருவாவிலிருந்து சபாவுக்குமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வானவர் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவருடைய இறக்கையின் மூலமாக ஒரு இடத்தை கிண்டி வைக்கிறார்கள், ஒரு இடத்தை தோண்டுகிறார்கள். அந்த இடத்திலிருந்து ஜம்ஜம் அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறக்கையின் தோண்டினதன் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே தண்ணீரை வர வைக்கிறான். அதுதான் ஜம்ஜம் என்ற பெயர் கொண்டு இன்று வரைக்கும் அழைக்கப்படுகின்றது. அந்த தியாகத்தை அல்லாஹு தஆலாவுக்காக செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாகத்தான் இன்றும் சஃபா மர்வா என்ற மலையின் மீது எங்களை தொங்கோட்டம் போடும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான்.
இவ்வாறு காலங்கள் செல்ல, நீண்ட சம்பவம், இவ்வாறு காலங்கள் செல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருத்து வாலிபனாகி திருமணம் முடித்ததன் பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டு வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், மகனே, அல்லாஹு தாலா இந்த இடத்திலே ஒரு வீட்டை கட்ட சொல்கிறான், மனிதர்களுக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டி அழைப்பு விட சொல்கிறான். வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். மகனே, அல்லாஹு தஆலா ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்களை அழைக்க சொல்கிறான், எங்களையும் ஹஜ் செய்ய சொல்கிறான் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வின் கட்டளையா நாங்கள் செய்வோம் என்று ஆரம்பித்த அந்த நிலைமைதான் இன்று வரைக்கும் மக்கள் கூட்டங்கூட்டமாக அலையலையாக வந்து கொண்டிருக்கின்ற ஹஜ்ஜுடைய ஆரம்பம் இதுதான். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தியாகத்தின் அடிப்படையிலே தியாகம், அவருடைய தியாகத்திற்கு ஒரு கூலியாக, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தியதற்கு ஒரு கூலியாக இந்த ஹஜ்ஜை எங்களுக்கு நியமித்து வைத்திருக்கின்றான். இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிம் வசதியாக இருக்கும் என்றால், இந்த ஹஜ்ஜை செய்வதற்குரிய அனைத்து காரணங்களும் அவனிடத்திலே இருக்குமாக இருந்தால் அவன் மீது இந்த ஹஜ்ஜி கடமை, அவன் மீது இந்த ஹஜ்ஜை செய்வது கடமை. அவ்வாறு அந்த ஹஜ்ஜை வேண்டும் என்று அவன் செய்யாமல் மறுப்பானாக இருந்தால் அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவனாக கருதப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டார்கள், ஐயுல் அமாலி அஃதல், அமல்களிலே சிறந்தது எது? கால ஈமானும் பில்லாஹ், அமல்களிலே சிறந்தது அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்வது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது. தும்ம மாதா, அதற்கு பிறகு என்ன? அல் ஜிஹாது பி சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போராடுவது. கீல தும்ம மாதா, பின்னர் எதுவென்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே அல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லஹு, இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே முன்னால் இருந்த அனைத்தையும் அழித்துவிடும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் இந்த ஹஜ்ஜி முன்னால் இருந்த அனைத்து பாவங்களையும் அழித்துவிடும். இந்த ஹஜ்ஜிலே பாவங்கள் கலக்கக்கூடாது. பாவங்கள் கலக்காமல் தூய்மையான முறையிலே யாராவது ஒருவன் ஹஜ் செய்து விட்டு வந்தானாக இருந்தால் அவன் அன்று பிறந்த பாலகனை போன்று என்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிம் 2 கிரந்தங்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மலக்குமார்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகிறான், மலக்குமார்களை பாருங்கள், என்ன அடியார்களை பாருங்கள், என்னை திருப்திப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா மலக்குமார்களை பார்த்து பெருமை அடித்து கூறுகின்றான். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே, இந்த ஹஜ்ஜுடைய நாட்களிலே வரக்கூடிய யௌம் அரஃபாவிலே அல்லாஹு தஆலா ஒரு நாளும் இல்லாத அளவுக்கு அந்த அரஃபா தினத்திலே நரகத்திலிருந்து அவனது அடியார்களை அல்லாஹு தஆலா வெளியேற்றுகின்றான். யார் இந்த ஹஜ்ஜை இஹ்லாஸோடு செய்கிறார்களோ, அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம், மக்களுக்கு காட்டுவதற்கில்லை அல்லது பேரெடுப்பதற்கில்லை, ஹாஜ் என்று பட்டம் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இல்லை, அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி மாத்திரம் யார் செய்கிறார்களோ அவருக்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த ஹதீஸ் முஸ்லிம் புகாரி என்ற 2 கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல் உம்ரத்து இலல் உம்ரதி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் இடைப்பட்ட அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம்கள் எல்லாம், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் ஈமான், அல்லாஹ்வை ரப்பாக ஈமான் கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட அனைவரும் கூடுகின்ற பெரியதொரு கூட்டம். இந்த கூட்டம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே தான் ஒன்று சேர்ந்திருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இவர்கள் கூடுகின்ற பொழுது அங்கே இன வேறுபாடு இல்லை, கலர் வேறுபாடு இல்லை,
மொழி வேறுபாடு இல்லை. அவருடைய முழு நோக்கமும் தக்குவாதான். அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற பயபக்தி மாத்திரம்தான் அங்கே அவர்களை ஒன்று கூட செய்கிறது, வேறு எதுவும் இல்லை. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹு தஆலாவிடத்திலே மிகவும் கண்ணியத்துக்குரியவர், மதிப்புக்குரியவர் யார் என்றால் அத்காக்கும், உங்களில் சிறந்தவர். அல்லாஹு தஆலா இங்கே உங்களில் அழகானவர் அல்லது திறமையானவர் அல்லது பண வசதி உள்ளவர் என்று அல்லாஹ் இங்கே பிரித்து கூறவில்லை. அல்லாஹ் சொல்கின்ற ஒரே ஒரு காரணம், எங்கே சென்றாலும் எந்த இடத்திலே நாங்கள் வாசித்தாலும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அத்காக்கும். உங்களை யார் அல்லாஹ்வை பயப்பட்டு நடக்கிறீர்களோ அவர்தான் மிகவும் சிறந்தவர். அவரை விட சிறந்தவர் மனிதர்கள் யாரை கண்டாலும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹு தஆலாவிடத்திலே சிறந்தவர் உங்களில் அல்லாஹ்வை பயந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அல்லாஹ்வை பயந்த அடிப்படையில் தான் இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் தங்களது உடலை, பொருளை, கஷ்டங்களை சுமந்து இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது வத்தஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா வத்தகூனு யா உலில் அல்பாப். ஹஜ்ஜுக்காக வேண்டி வாருங்கள் மக்களே என்று ஒரு சூரத்துல் பக்ராவிலே 197வது வசனத்திலே அந்த நீண்ட வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் தயாராகி வாருங்கள். வருகின்ற பொழுது வீணான காரியங்களில் ஈடுபட வேண்டாம், பொய் பேச வேண்டாம், புறம் பேச வேண்டாம், அடுத்தவருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா தொடராக கூறுகின்ற பொழுது அந்த பிரயாணத்திற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அந்த செய்கின்ற ஏற்பாடுகளிலே மிகவும் சிறந்த ஏற்பாடு எது தெரியுமா? தக்வாவை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தக்வாவோடு வாருங்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, தக்வாவோடு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே கட்டளையிடுகின்ற பொழுது நாங்கள் எங்களது மக்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் வருகின்ற பொழுது அதே நூட்களோடு, அதே தாயத்துக்களோடு அல்லாஹு தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது ஷிர்க் என்று சொன்னார்களோ, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யாராவது ஒரு தாயத்தை தொங்கவிட்டுக் கொண்டான் என்றால் அவன் நிராகரித்து விட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தாயத்துக்களோடும் நூட்களோடும் அதே கபர் வணக்க சிந்தனைகளோடும் இங்கே வந்து ஹஜ்ஜுக்காக வந்து திரும்பி போகின்றார்கள் என்றால் அவருடைய ஹஜ்ஜில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அல்லாஹு தஆலா அதனை தான் சொல்லி காட்டுகின்றான் எங்களுக்கு. நீங்கள் வருகின்ற பொழுது உங்களது தக்வாவை, உங்களது அகீதாவை சரி பண்ணி கொண்டு இங்கே வாருங்கள். வெறுமனே எல்லோரும் வருகிறார்கள், நாங்களும் வந்து ஹஜ் செய்து விட்டு செல்வோம் என்றால் நிச்சயமா அல்லாஹு தஆலாவிடத்திலே அந்த ஹஜ்ஜுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு மிகவும் பொருத்தமான இடம் இந்த ஹஜ் தான். அதே போன்று உம்ராவும் வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் செய்யுங்கள். இந்த ஹஜ்ஜிலே நாங்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருப்பதை போன்று எங்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஷிஆராக ஒரு அடையாளமாக தந்திருப்பது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ், நீதான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன், நீதான் போலுக்குரியவன், உனக்கு துணையாக உனக்கு நிகராக யாரும் இல்லை ரஹ்மானே, நீதான் இந்த முல்குக்கே சொந்தக்காரன் என்று அவனை போற்றி புகழ்ந்து உன்னிடம் வந்து விட்டோம் ரஹ்மானே என்று நாங்கள் சரணடைகிறோம். அதனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த தல்பியாவின் மூலமாக ஒரு அன்பளிப்பாக தந்திருக்கின்றான். அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி ஏகத்துவத்தை தனது உள்ளத்திலே வைத்துக் கொண்டு யார் ஒருவன் ஹஜ் செய்கின்றானோ, ஹஜ் செய்துவிட்டு மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு மௌத்து வரைக்கும் அதே நிலைமையில், அதே அகீதாவில், அதே உறுதியில் வாழுகின்றானோ அல்லாஹு தஆலா அவனை பொருந்திக் கொள்கின்றான். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகின்றாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்ல காரியங்களை செய்து கொள்ளட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவனுக்கு செய்கின்ற இபாதத்துகளிலே யாரையும் எப்பொழுதும் இணையாக்கிவிட வேண்டாம் என்று சூரத்துல் கஹ்ஃபிலே 110வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற இந்த ஹஜ்ஜிலே தக்பீர் என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. என்றால் ஹஜ் முழுவதும் ஹிஜ்ரி துல் ஹஜ் 8ஆம் திகதியிலிருந்து 13ஆம் திகதி வரைக்கும்
ஹஜ்ஜுடைய அனைத்து காரியங்களையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இந்த பகுதியிலே நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஹஜ்ஜுக்கு சென்ற ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் அல்லாஹோடு எங்களது தொடர்பை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுவை மறந்து நாங்கள் அந்த இடத்திலே இருக்கக்கூடாது. இந்த ஹஜ்ஜை நாங்கள் நினைத்தது போன்று செய்யாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையில் காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறையில் தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீர்களா, ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான், வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிப்பான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், மிகவும் இரக்கமானவன். சூரத்து ஆல இம்ரானிலே 31வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது மறுக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, யார் ஒரு காரியத்தை செய்கிறார், ஒரு அமலை செய்கிறார், அந்த அமலை நாங்கள் காட்டித் தரவில்லை, அப்படியாக இருந்தால் ஃபஹுவ ரத்துன், அந்த அமல் நிராகரிக்கப்பட்டது. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும் எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அவ்வாறு செய்வதற்கு நாங்கள் எங்களது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜினுடைய நோக்கங்களிலே மிக முக்கியமான நோக்கம் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இன்னமா ஜுஇலத் தவாஃபு பில் பைத்தி, இந்த பைத்தை காபத்துல்லாவை தவாப் செய்வதும், ஒபைன ஸஃபா வல் மர்வா, மர்வாவுக்கும் ஸஃபாவுக்கும் இடையிலே தொங்கோட்டம் ஓடுகின்ற அந்த தவாஃபும், ரமியுல் ஜிமார், கற்களை எறிவதும், இகாமத்தி திக்ரில்லாஹ், எல்லாத்துடைய முழு நோக்கமும் என்னவென்றால் அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்துவது. இதுதான் முழு நோக்கமும். இந்த ஹஜ்ஜிலே எல்லா இடங்களிலும் பயணங்கள் போகின்ற பொழுது, ஒரு இடத்திலே அமருகின்ற பொழுது, ஒரு இடத்திலே நாங்கள் ராகத்தாக இருக்கின்ற பொழுது, எப்பொழுதும் அல்லாஹு தஆலாவை ஞாபகம் செய்ய வேண்டும். ஞாபகம் செய்கின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஃபைதா கதைதும் மனாசிகக்கும் ஃபத்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா, நீங்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது அந்த இடங்களிலே எல்லாம் அல்லாஹு தஆலாவை ஞாபகம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற ஹஜ்ஜிலே மிகவும் சிறந்த ஹஜ்ஜி அல்லாஹு தஆலா அதிகமாக ஞாபகம் செய்கின்ற ஹஜ்ஜி என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்தி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, பணிவோடு உள்ள அச்சத்தோடு இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இதற்கு நுசுக் என்று பெயர் வைத்திருக்கின்றான். இந்த ஹஜ்ஜிலே முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒன்று சேர்கின்றன. அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பண்பாக நடந்து கொள்கிறார்கள். இதனை அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலிலே 63வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த ஹஜ்ஜிலே ஒரே ஒரு கூரையின் கீழால், அல்லாஹுவை ஞாபகம் செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு கூரையின் கீழால், ஒரே ஒரு கொடியின் கீழால் அவருடைய நன்னடத்தைகளை இந்த ஹஜ்ஜிலே ஹாஜிமார்கள் காட்டுகிறார்கள். இதனால் தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே 197வது வசனத்திலே அல்லாஹ் எவர் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறானோ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், இந்த ஹஜ்ஜிலே வீணான வார்த்தைகள், குரோதமான வார்த்தைகள், தேவைக்கில்லாத விவாதங்கள், இவைகளை அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள் என்பதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே ஹஜ் என்பது இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு விடயம். முஸ்லிம்களுடைய ஒரு மாபெரும் கூட்டம். அந்த கூட்டத்திலே எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் அஹ்லாக்கோடும் நடந்து கொள்வார்கள். மிக முக்கியமாக இந்த இடத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜி என்று சொல்கின்ற பொழுது எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்கின்ற இடம், அந்த இடத்திலே சஞ்சலங்கள் ஏற்படும். நிச்சயமாக சஞ்சலங்கள் இல்லாமல் ஹஜ்ஜி இருக்காது. எவ்வளவுதான் நாங்கள் அழகான முறையிலே தயாராகி போனாலும் அந்த இடத்திலே சஞ்சலங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எல்லா வகையிலும். எனவே அந்த இடத்திலே நாங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நரல் ஜிஹாத் அஃதலல் அமல் ஃபஅஃபலா நுஜாஹித். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாதை நாங்கள் பெரிய அமலாக காண்கிறோம், நாங்கள் ஜிஹாத் செய்யக்கூடாதா? ஆண்கள் மாத்திரம்தான் நான் ஜிஹாது செய்ய வேண்டும், எங்களுக்கு ஜிஹாது செய்ய முடியாதா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியை பார்த்து கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, இல்லை, உங்களுக்கு ஜிஹாத் கடமை இல்லை. லாகின்ன அஃதலுல் ஜிஹாது ஹஜ்ஜுன் மப்ரூர். ஜிஹாதுகளிலே சிறந்தது உங்களை பொறுத்தவரையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, ஜிஹாது என்று நாங்கள் வார்த்தைகளால் சொல்கின்றோம். அதனை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அது இந்த காலத்தில் அல்ல, சஹாபாக்குடைய காலத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, எதுவுமே இல்லாத, வசதியே இல்லாத காலங்கள், உணவுகளுக்கு கூட கஷ்டமான காலங்கள், பாதைகள் இல்லாத காலம், வெளிச்சம் இல்லாத காலம். அந்த காலத்திலே சஹாபாக்கள் துச்சமாக மதித்து ஜிஹாத் செய்திருக்கிறார்கள், இந்த மார்க்கத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜிஹாதை நாங்களும் செய்ய வேண்டும் என்று ஆயிஷா கேட்டதற்கு சொன்ன பதில் தான் இந்த பதில். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜி யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அல்லாஹ் அவர் மீது அன்பு கொண்டிருக்கின்றான். கிடைத்த ஹஜ்ஜை நல்ல முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே யாரும் ஷிர்க் செய்தால், அல்லாஹுக்கு இணை வைத்தால் நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இது அல்லாஹு தஆலா தடுத்த விடயங்கள், இந்த விடயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மௌத்து வரைக்கும் யாராவது ஹஜ் செய்ய விட்டு வந்தால் மௌத்து வரைக்கும் அதே நன்மையில், அதே நிலைமையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் முஃமின்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய எண்ணத்தை விட்டும், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் அவர்கள் தூரமாக இருக்க மாட்டார்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். மௌத்து வரைக்கும் நாங்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். எனவே மௌத்து வரைக்கும் நாங்கள் அதனை மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜிலே உள்ளங்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத் இறங்குகின்றது. எவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். எவர்கள் நல்ல நியத்தோடு இந்த ஹஜ்ஜை செய்கிறார்களோ அவர்கள் நல்ல சம்பாத்தியத்திலிருந்து, எல்லோரும் ஹஜ் செய்வார்கள், ஆனால் அந்த செய்கின்ற ஹஜ்ஜி நல்ல முறையில் சம்பாதிக்கப்பட்ட காசாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டிய என்ற உள்ளம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திய நாவு இருக்க வேண்டும். இவ்வாறு அல்லாஹு தஆலா விரும்பிய அனைத்து பண்புகளையும் கொண்டதாக இந்த ஹஜ் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வான். அதற்கான கூலியை அவன் வாக்களித்தது போன்று எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது ஹுத்பாவிலே ஷேக் அவர்கள் இந்த வரக்கூடிய நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பத்தினுடைய சிறப்பை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒன்றின் மீதும் சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் என்றால் அவன் மிகவும் மதிப்புக்குரிய ஒன்றில் தான் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து கொள்வான். அல்லாஹு தஆலாவுக்கு அவன் படைத்த படைப்பினங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் மீது சத்தியம் செய்கின்ற உரிமை அவனுக்கு இருக்கிறது. படைப்பினங்களை பொறுத்தவரையிலே, மனிதர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும், வேறு எதிலும் மீதும் சத்தியம் செய்ய முடியாது. அப்படி சத்தியம் செய்வாராக இருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையை எதிர்பார்க்க வேண்டி வரும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆன் மீது கூட நாங்கள் சத்தியம் செய்ய முடியாது. அது ஒரு தடுக்கப்பட்ட காரியம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா அவன் எல்லா படைப்பினங்கள் மீதும் சத்தியம் செய்து கூறுவதில்லை. ஒரு படைப்பின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் என்றால் அந்த படைப்பின் மகிமை எவ்வாறு இருக்கும். அதனால் தான் வல் ஃபஜ்ர், காலை நேரத்தின் மீது சத்தியமாக. காலை நேரம் என்பது அவ்வளவு பெருமதியானது. வலயாலின் ஆஷர், முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது இந்த 10 நாட்களும் என்பது இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் வரக்கூடிய முதல் 10 நாட்களும் என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு வாரங்களுக்கு முன்னால் பார்த்திருந்தாலும் இந்த நாட்களிலே செய்கின்ற அமல்கள் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள், மிகவும் விருப்பமான அமல்கள். அல்லாஹுவை நாங்கள் நெருங்குவோம், அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு எங்களுக்காக வேண்டி எந்த நேரத்தில்
வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியாது. ஒரு நேரத்தில் அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டான் என்றால் நிச்சயமாக வழிகேடுகளிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாப்பான். வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு கோணத்தில் நாங்கள் போய்கொண்டிருப்போம். ஒரு சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது, ஒரு சில நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கான நேர்வழியை அந்த இடத்திலே துறப்பான். எனவே அந்த நேர்வழியை துறந்தான் என்றால் அங்கு அதுக்கு பிறகு நாங்கள் வழி தவற மாட்டோம். எனவே அல்லாஹு தஆலாவுடைய நேர்வழியை எதிர்பார்த்து இந்த நாட்களிலே அமல் செய்து தௌபா செய்ய வேண்டிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன ஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள், இந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்களும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விடவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விட மிகவும் சிறப்புக்குரிய அமல்களாக இந்த 10 நாட்களிலும் செய்யப்படக்கூடிய நாளில் இருக்கிறது. ஒரே ஒரு மனிதரை தவிர அவர் அல்லாஹ்வின் பாதையிலே வெளியாகி அவரும் திரும்பி வரவும் இல்லை, அவருடைய சொத்துக்களும் திரும்பி வரவில்லை, இவரை தவிர என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு பொன்னாக தந்திருக்கின்ற இந்த 10 நாட்களிலும் நாங்கள் அதிகமாக அல்லாஹுவை ஞாபகம் செய்வோம். அல்லாஹுவை ஞாபகம் செய்கின்ற மனிதனுடைய உள்ளம் உயிரோட்டம் உள்ள உள்ளமாக இருக்கும். யார் அல்லாஹுவை ஞாபகம் செய்யவில்லையோ, யார் அல்லாஹுவை அடிக்கடி ஞாபகம் செய்யவில்லையோ, அவனது உள்ளம் இறந்த உள்ளமாக காணப்படும். வெறும் ஜடமாக இந்த உலகத்திலே வாழ்வானே தவிர அவன் ஒரு பூரணமாக மனிதனாக வாழ மாட்டான். அல்லாஹுடைய பேரை நீங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துங்கள் இந்த குறிப்பிட்ட மாதங்களிலே என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நாங்கள் இந்த மாதத்திலே அதுவும் குறிப்பாக இந்த 10 நாட்களிலும் நாங்கள் அல்லாஹுவை அடிக்கடி ஞாபகம் செய்வோம். இருக்கின்ற பொழுது, எழும்புகின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸிலே, சபகல் முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள், சொர்க்கத்தை தடைந்து விட்டார்கள். யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாகிரூன் அல்லாஹ கதீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹுவை அதிகம் ஞாபகம் செய்கின்ற ஆண்களும் அல்லாஹுவை ஞாபகம் செய்கின்ற அந்த பெண்களும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த மக்களில் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 10 நாட்களிலும் நோன்பு பிடிப்பது, தொடராக நோன்பு பிடிப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லாவிட்டாலும் யாரும் தடுக்கவில்லை. இந்த 9 நாட்களிலும் எங்களுக்கு விரும்பினால் நோன்பு பிடித்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் விட்டு நோன்பு பிடிக்க முடியும். யௌம் அரஃபா அன்று நாங்கள் அனைவரும் நோன்பு பிடிப்பதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். யௌம் அரஃபாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, சென்ற வருடத்தின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று வரக்கூடிய வருடத்துக்குரிய பாவங்கள் அனைத்தும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான் என்றால் எவ்வளவு ஒரு பாக்கியத்தை அந்த ஒரே ஒரு நாளிலே வைத்திருக்கின்றான். இந்த பாக்கியங்கள் எங்களுக்கு சிறியதாக விளங்கினாலும் அல்லாஹு தஆலா எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக எந்த அளவுக்கு என்னால் அருமைக்குரிய சகோதரரை நாங்கள் தெரிந்து வைத்திருப்பதை போன்று, ஒரு நன்மை செய்தால் 10 மடங்காக அல்லாஹ் கூலி வழங்குகின்றான். ஒரு பாவம் செய்தால் அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை ஒன்றாக எழுதுகின்றான். ஒரு நன்மையை நாங்கள் நினைத்தால் கூட அந்த நன்மைக்கான கூலி அல்லாஹ் எழுதுகின்றான். ஒரு பாவத்தை நினைத்தால் நாங்கள் அந்த பாவத்தை செய்கின்ற வரைக்கும் அல்லாஹ் அதற்குரிய பாவத்தை எழுதுவதில்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு இரக்கமான ரப்பு எங்களுக்கு எல்லா வகையான வழிகளையும் திறந்து வைத்து அடிக்கடி இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் தந்து, இது போன்ற சிறப்புக்குரிய காலங்களையும் தந்து எல்லாவற்றையும் வீணடித்து விட்டு நாங்கள் கை செய்தப்படுவோமாக இருந்தால் எங்கள் எந்த விதமான ஒரு பிரயோசனம் கிடையாது. ஒரு கண்ணியமான ஒரு நாள் வருகிறது, யௌம் அரஃபா. அந்த நாளிலே நாங்கள் அனைவரும் நோன்பு பிடிப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்து கொள்வோம். அதே போன்று இந்த நாட்களிலே தாய் தந்தையருக்கு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தையரோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தாலும் சரியே, அநியாயம் செய்தால் என்றால் அநேகமாக பெற்றோர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள், அல்லது அப்படித்தான் அநியாயம் செய்திருந்ததாக நீங்கள் கண்டிருந்தாலும், அல்லது சொத்துக்களிலே அநியாயம் செய்திருந்ததாக நீங்கள் கண்டிருந்தாலும், அநியாயம் செய்தாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கவில்லை. அவர்கள் எந்த அளவு தூரமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உங்களுடைய பணி இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அதைத்தான் எங்களுக்கு அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் உயிரோடு இருந்தால்
அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அவர்கள் மரணித்திருந்தாலும் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்வது உங்கள் மீதுள்ள கடமை. அதே போன்று நீங்கள் அவ்வாறு நடந்தால்தான் உங்களது பிள்ளைகளும் உங்களது சந்ததியினரும் உங்களுக்கும் அவ்வாறு நடப்பார்கள். நீங்கள் எப்படி நடக்கிறீர்களோ உங்களது தாய் தந்தையரோடு அப்படித்தான் உங்களது பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா அமைத்து வைப்பான். எனவே அந்த விடயத்திலே மிகவும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 10 நாட்களிலும் குறிப்பாக நாங்கள் அதிகமாக அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். அதே போன்று ஏனைய முழு வாழ்க்கையிலும் நாங்கள் அவர்களுக்கு பணி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதனைத்தான் எங்களிடம் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதே போன்று இந்த 10 நாட்களிலும் நாங்கள் எங்களது குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும். ஏனைய நாட்களில் சேர்ந்து நடக்கக்கூடாது என்றல்ல, இந்த நாட்களில் மிகவும் முக்கியமாக அதுக்கு நாங்கள் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, குடும்ப உறவை பேடி நடப்பது என்பது வளமையாக நீங்கள் பேசி திரிகின்ற அந்த குடும்ப உறவுகள் அல்ல. அதுவும் செய்ய வேண்டும். உங்களை யார் துண்டித்து வாழுகின்றாரோ, உங்களோடு யார் பேசாமல் வாழுகின்றாரோ, உனது மௌத்துக்கு நான் வரமாட்டேன் என்று யார் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நண்பர்களை நாங்கள் தேடி சென்று சந்திக்க வேண்டும். அவர்கள் வர வேண்டாம் என்றாலும் பிரச்சனை கிடையாது, அவர்கள் ஏசினாலும் பிரச்சனை கிடையாது. அப்படிப்பட்டவர்களை சென்று நாங்கள் சந்திப்போமாக இருந்தால் இதற்கு பேர் தான் சிலத்துர் ரஹீம், குடும்ப உறவுகளை பேர் நடப்பது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழுகின்ற இந்த கொஞ்ச கால பகுதியிலே 30, 40, 60 வருடங்கள் 70 வருடங்கள் வாழுகின்ற இந்த கொஞ்ச கால பகுதியிலே என்ன சொத்து, என்ன செல்வம், என்ன குடும்பம், அதற்குள்ளால் ஏன் இந்த பிரச்சனைகள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாருக்காவது அவ்வாறு குரோதங்கள் இருந்தால் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதனை இந்த 10 நாட்களும் தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஹஜ் பெருநாளை நல்ல முறையிலே மன திருப்தியோடு அவர் செய்து கொள்ள வேண்டும். உண்மையிலே வாழுகின்ற பொழுது பல பிரச்சனை வரும். காணி பிரச்சனை, தோட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை என்று பல பிரச்சனை வரும். மனிதனை பொறுத்தவரையிலே இந்த பிரச்சனைகள் வந்து செல்கின்ற பொழுது அந்த குரோதம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு கூலி வழங்குவான். நீங்கள் பணிந்து செல்லுங்கள், பொறுமையாக இருங்கள். நிச்சயமா அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை தருவான். இந்த 10 நாட்களில் நாங்கள் அநேகமாக குடும்ப உறவுகளில் புயல் நடக்க வேண்டும். அதே போன்று இந்த 10 நாட்களிலே உதுஹியா முடியுமானவர்கள் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி அறுத்து பலிவிட வேண்டும். தவறாக விளங்கிவிடக் கூடாது. உதுஹியா என்பது ஹஜ்ஜுக்கு வராத சகோதரர்கள் அவர்களது நாடுகளிலே கொடுப்பதுதான் உதுஹியா. இங்கே வருகின்றவர்கள் கொடுப்பது உதுஹியாவும் அல்ல, குர்பானும் அல்ல. ஹஜ்ஜுக்கு வருகின்றவர்கள் கொடுப்பது ஹதி, அது அவர்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை. ஆனால் நாங்கள் தவறாக விளங்கிவிடக் கூடாது. இங்கே வருகின்ற ஹாஜிமார்கள் ஒரு சிலர் தமது நாடுகளிலே அறுத்து பலிவிடுவதற்கு பணத்தை கொடுத்து விட்டு வருகிறார்கள். இது தவறு. ஹஜ்ஜி செய்ய வருகின்றவர்கள், ஹஜ்ஜிக்காக வேண்டி போகின்றவர்கள் மக்காவிலே வைத்துத்தான் அறுக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு கடமையும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்பானையும் உதுஹியாவையும் ஹதியையும் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. குர்பான் உதுஹியா இவை இரண்டும் நாட்டிலே மக்கள் ஹஜ்ஜிக்கு வராத சகோதரர்கள் கொடுப்பதற்கு பேர் தான் குர்பானும் உதுஹியாவும். இங்கே வந்து கொடுப்பவர்கள் ஹதி என்றுதான் அழைக்கப்படும் என்று நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த 10 நாட்களிலே அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனை நாங்கள் அடிக்கடி ஓத வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய சமுதாயத்தினர் குர்ஆனை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள். குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓதுவதற்கு பதிலாக ஒரு வாரத்துக்கு ஓதினாலும் கூட பெரிய ஒரு வேலை என்கின்ற அளவுக்கு மக்கள் குர்ஆனை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள். தொழிலில் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கிறார்களோ, தங்களது பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்பதிலே எவ்வாறு ஆர்வமாக இருக்கிறார்களோ அவ்வாறு குர்ஆனோடு அவர்களோடு தொடர்பு கிடையாது. அந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பை அவர்கள் தூரப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலே அருமைக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளம் ஒன்றோ பலவீனமாக இருக்கும், அப்படி இல்லை என்றால் மிக பலமாக இருக்கும், அப்படி இல்லை என்றால் மையத்தாக இருக்கும். இதனை நாங்கள் எதனை வைத்து கண்டுகொள்ள முடியும் என்றால், ஒரு இஸ்லாமிய விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது பயான் தானே, வளமையாக பேசுகின்ற விஷயம் தானே, இதனையா திரும்பி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அவரிடத்திலே வளர்ந்துவிடும். எதன் மூலமாக என்றால் அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனோடு அவருடைய தொடர்பு இல்லை. அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனோடு அவருடைய தொடர்பு இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனை ஓதாமல் தூரமாகி செல்கிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய உள்ளங்கள் செத்து பிணமாகி ஒரு ஜடமாகத்தான் அவர்கள் வாழுவார்கள். எனவே குர்ஆனோடு இருக்கின்ற தொடர்பை நாங்கள் எல்லா காலத்திலும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு என்ற ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும்.
ஒரு அத்தியாவசியமான வேலையாக நாங்கள் பார்க்க வேண்டும். காலை உணவு சாப்பிடவில்லை என்றால் எங்களுக்கு ஒரு குறையாக விளங்கும். மாலை உணவு சாப்பிடவில்லை என்றால் எங்களுக்கு ஒரு குறையாக விளங்கும். பகல் உணவு சாப்பிடவில்லை என்றால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு குறையாக விளங்கும். ஆனால் அந்த குறை குர்ஆனை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரிகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அவ்வாறு அந்த குறை வர வேண்டும். இன்றைக்கு நான் குர்ஆன் ஓதவில்லையா, ஏதோ ஒன்று என்ற உள்ளத்திலே சஞ்சலமாட வேண்டும். உள்ளம் நிம்மதி இல்லாமல் தடமாற வேண்டும். குர்ஆனை ஓதினால் உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்கிற நிலைக்கு நீங்கள் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக ஷைத்தான் உங்களிடத்திலே நெருங்குவான். அல்லாஹு தாலாவுடைய பொருத்தம் உங்களை விட்டு தூரமாகி போகும். எனவே அல்லாஹு தாலாவுடைய நினைப்பு, அல்லாஹு தாலாவுடைய பொருத்தம் உங்களுக்கு வேண்டுமா, குர்ஆனோடு உள்ள தொடர்பை நீங்கள் எல்லா காலங்களும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த 10 நாட்களிலும் குர்ஆனோடு உள்ள தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வானாக. அதே போன்று இந்த 10 நாட்களிலும் நல்ல அமல்களை செய்து அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்ட மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.